சுவாமியே சரணமையப்பா, சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் ஐயப்பனின் திருவிழா தொடக்கம். அன்றிலிருந்து சபரிமலை ஜோதி வரை உலகமெங்கும், இப்பொழுது உலகமெங்கும், தமிழ்நாடு முழுவதும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம்தான் எங்கும் நிரம்பியிருக்கும். காரணம், ஜாதி மத இன வேறுபாடு இன்றி தத்துவமசி, எல்லா மனசும் எல்லா மனிதர்களும் ஒரே ஆன்மா, பெரியவர் சிறியவர் ஜாதி இனம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறது தான் ஐயப்பனுடைய தத்துவம். ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி விருச்சிக ராசியில் தான் அந்த சூரியன் வருகின்ற பொழுது, அதிலேருந்து மகர ஜோதி வருகின்ற தை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஐயப்பனுடைய விரதம், அவரே எல்லாருக்காகவும் பக்தருக்காகவும் விரதம் இருக்கிறார். 48 நாளும் ஒவ்வொரு பக்தரும் மாலையிட்டு விரதம் தவறினால் கூட ஒவ்வொரு பக்தருக்காகவும் அவரே தவம் இருந்து அந்த விரதத்தை செய்கிறார். அதான் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அதோடு இல்லாமல் விரதமிருந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த இருமுடி தேங்காய் நெய் அபிஷேகத்தை ஐயப்பன் தனக்குத்தானே எல்லோருக்கும் அதை அபிஷேகம் பண்ணி கொடுக்குறான். வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் அபிஷேகத்துக்கு பணத்தை கட்டிடுங்க, அதில் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சபரிமலையில் மட்டும்தான் இங்கே ஐயப்ப பக்தன் விரதம் இருந்து ஒரு நெய் தேங்காயில் நிரப்பி கொண்டு போய் அங்கே ஒரு தேங்காய் கொடுத்தாலும் சரி, 100 தேங்காய் கொடுத்தாலும் அத்தனையும் தன் மீது அபிஷேகமாக செய்து கொண்டு மீதியை தருகிறார்கள். அதுதான் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த கார்த்திகை 1ஆம் தேதி தான் விருச்சிக ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது இந்த சபரிமலை சாஸ்தாவுடைய ஒளி பரவுகிறது. அதிலிருந்து கார்த்திகை பௌர்ணமி தான் விசேஷம். அதனால் அந்த பௌர்ணமி போன்று தை மாதம் 1ஆம் தேதி ஒரு ஜோதி வானில் தெரிகிறது. அந்த ஜோதி வரை ஐயப்பனுடைய திருவிழா. அதுக்கப்புறம் அந்த கார்த்திகை தை 1ஆம் தேதி மகரத்துக்கு அப்புறம் அந்த ஜோதி தெரியாது. அன்று ஒரு நாள் மட்டும்தான் தெரியும். அதை காண்பதற்காக தான் காடு மலை கல் முள்ளெல்லாம் கடந்து கடும் விரதம் இருந்து இந்த பக்தர்கள் இப்பொழுது செய்கிறார்கள். இந்த ஐயப்ப பக்தருக்கு கெட்டியமாக அவன் கையை பிடிச்சிக்கணும். அவன் குழந்தை காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டவர், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர். காரண காரியம் அதுக்காக இதுக்காக இந்த வருடம் மாலை போடல அப்படின்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லக்கூடாது. எப்பொழுதும் நீயே எனக்கு கதி அப்படின்னு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம்னா வருடந்தோறும் அப்படியே சென்றுகிட்டே இருக்கும். இது மயிலாடுதுறை ஐயப்பா சேவா சங்கம், அங்கே நானும் கோபுசாமி அவர்களும் 78ஆம் வருடம் இதை துவங்கணும். அதுக்கப்புறம் ஐயப்பன் விக்கிரகம் 1997 உருவாக்கணும். இந்த சங்கத்தை உருவாக்கி இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது.